மகாதேவாய நமஹ. ஸ்லோகம் 13, சாரி 14. 14 கரெக்ட். श्रीमन्दयानमर्चां यथावत् विधातुं भजन्नभ्यजानन् महेशावलम्बे त्रसन्तं सुतं त्रातुमग्रे मृकण्डोः यमप्राणनिर्वापणं त्वत्पदाब्जम्. ஸோ இப்போ சங்கராச்சாரியர் சொல்லிட்டு இருக்கார் பகவானை பார்த்து, பகவானே எனக்கு உன்னை ஸ்துதி பண்ண தெரியாது, ஸோ ஸ்துதி பண்ணுறதுக்கே எனக்கு தெரியாது, தியானம் பண்ணுறது எனக்கு முடியாது, அர்ச்சனை பண்ண தெரியாது. யதாவத் விதாதும் ஆஸ் பர் ரூல் எப்படி நடத்தணும், எவ்வாறு சுதிக்கணும், எவ்வாறு இது பண்ணணும், எல்லாக்காலும் யதாவத் எப்படி பண்ணணுங்கிறது விதாத்தும் பஜன்னபி வெறும் பஜனை பண்ணுறது கூட அஜானன்னு தெரியாது, ஜானன்னு தெரிஞ்சு அஜானன்னு தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாது. யார் சொல்கிறா? ஆதிசங்கரர் சொல்கிறார், எனக்கு எதுவும் தெரியாது மகேஷா அவலம்பே, ஆனால் உன்னை நான் பிடிச்சிட்டு இருக்கேன், எப்படியோ நான் பிடிச்சிட்டு இருக்கேன், உன்னை விடாமல் நான் கை பிடிச்சிட்டு இருக்கேன். அவலம்பனம்னு சொன்னேன்னா ஒன்னையே பிடிச்சிட்டு தோங்கிறதுன்னு அர்த்தம். நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கரெக்டாலாம் உன்னை ஸ்துதி பண்ணுறதோ அதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. திரசந்தம் சுதம், அதாவது பயந்து போயிருந்தான். யார்? மிருகண்டு முனிவருடைய பிள்ளை, மிருகண்டோஹோ சுதம். ஸோ மிருகண்டு முனிவருடைய பிள்ளை மார்க்கண்டேயர். ஸோ மார்க்கண்டேயருக்கு 16 வயசு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருக்க மாட்டார்னு சொல்லிட்டா முதலியே. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை போயிட போகிறதுன்னு அம்மா அப்பாவும் பயப்படுறான், அந்த குழந்தையும் பயப்படுறான். ஸோ திரசந்தம் சுதம், பயந்து கொண்டிருந்த அந்த மிருகண்டு முனிவருடைய பிள்ளையை திராதும் அக்ரே, முன்னாடி, அக்ரேன்னா முன்னாடிங்க, முன்னாடி நீ என்ன பண்ணினே அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை அப்படியே சிவனை ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டான் இல்லையா. ஸோ யம பிராண நிர்வாபணம் தொத்வதாப்ஜம், அதாவது யமனுடைய பிராணன், யமன் வரான், பாசக்கயிறை போட்டானா யமனையே காலால் உதைத்து தள்ளினார்னு சொல்ல மாட்டோமா, யமனையே உதைச்சார் அவர். ஸோ அப்படி நிர்வாபணம் சொன்னா அணைக்கிறது. யமன் பிராணன் எடுக்க வந்தபோது அவனோட பிராணன் எடுத்தவரே அப்படின்னு சொல்கிறார். யமனுக்கு யமன் சொல்கிறோம், அதனால தான் சிவனுக்கு யமனுக்கு அந்தகா அப்படின்னு பேர். அந்தகனுக்கே அந்தகன், யமனுக்கு யமன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிர்வாபணம் சொன்னா அணைக்கிறதுன்னு அர்த்தம். நார்மலாக ஒரு ஜோதி எரியறதுன்னா அந்த இதை நிர்வாபயத்துன்னு சொன்னா விளக்கு அணைக்கிறதுக்கு நிர்வாபயத்துன்னு சொல்லுவாள். விளக்கை அணைச்சிடும், நிறுத்திடலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பிராணனையே நிர்வாபணம், அவனோட யமனையே நிறுத்தி வச்சுட்டார், பிராணன் எடுக்கிறேன்னு வந்துட்டார் அவர். அப்படிப்பட்ட தொத்பதாப்ஜம் என காலால் தான் அடித்து உதைச்சார். ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய பாதங்களை அவலம்பேன்னு முடிக்கணும். இந்த அவலம்பனம் அங்கே வரணும். ஸோ ஆனாலும் நான் எனக்கு எதுவும் தெரியாட்டிலும் பரவாயில்ல, முன்னாடி நீ மிருகண்டு முனிவரை காப்பாற்றிருக்காய், அந்த பாதத்தை நான் கட்டியாக பிடிச்சிக்கிறேன்ப்பா நுட்டார் இங்கே சங்கரன். ஸ்துதிம் தியானமர்ச்சாம் யதாவத் விதாத்தும் பஜன்னப்யஜானன் மகேஷாவலம்பே த்ரசந்தம் சுதம் தாதுமக்ரே மிருகண்டோ யமப்ராண நிர்வாபணம் த்வத்பதாப்ஜம். ரோத்ருஷ்டி ஹிருத்ரோகசூல பிரமேஹ ஜ்வராசோஜரா யக்ஷ்மஹிக்கா விஷார்த்தான் त्वमाद्योऽभिषद्वेषजं भस्म शम्भो त्वमुल्लाकयास्मान् वपुर्लाघवाय. ஸோ இப்போ பல ரோகங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டாருங்க. ஷிரகா தலைவலி, தலையோட வலி, திருஷ்டி பார்வை கோளாறு, ஸோ கிருத்ரோகா ஹிருதயத்தில் உள்ள ரோகம், அதான் மனசினால் ஏற்படக்கூடிய மனவியாதிகள். ஸோ இப்படி பல வியாதிகள். ஷூலான்னு சொன்னானுங்க வயத்து குத்தி வலிக்கிறது, வயிற்று வலி. ஸோ ஷூலாங்கிறது இங்கே வயிற்று வலி குடிக்கிறது. பிரமேகன்னு சொன்னால் யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ பிரமேகம்னு சொன்னா யூரின் போடுறதுன்னு சொல்லுவோம். இங்கே பிரமேகம்னா நோயின்னு வரும்போது அது யூரினரி இன்ஃபெக்ஷன். ஜுரம் வருது, காய்ச்சல். அர்ஷஸ்னா பைல்ஸு, மூலவியாதி. ஸோ அப்படி இந்த மாதிரி ஜரா, வயசு, அதுவே ஒரு நோய் தான். வயசு வந்தாச்சாலே ஏதோ பல நோய்கள் பின்னாடியே வந்துடும். ஸோ அந்த வயது முதுமை. யக்ஷ்மன்னா டிபி அல்லது கேன்சர், ரெண்டுக்குமே யக்ஷ்மான்னு சொல்லுவோம், யக்ஷ்ம நோய் அப்படி சொல்லுவோம். ஸோ டிபி. ஹிக்கானா ஒரே இருமல், தொடர்ந்து குத்திருமல். அப்புறம் விஷம், இதனால் எல்லாம் ஆர்த்தான் பீடிக்கப்பட்டவர்களுக்கு துவம் ஆத்யக பிஷக்கு, நீ தான் ஃபஸ்ட்டு டாக்டர்ன்ற. ஸோ இப்படி எந்த நோய் வந்தாலும் நீ ஆத்யக பிஷக்குன்னு டாக்டர், நீ தான் ஃபஸ்ட்டு டாக்டர். பஸ்மபேஷஜம், உன்னுடைய மருந்து என்ன இருக்குன்னு விபூதி.
ஸோ விபூதி தான் உன்னுடைய மருந்து, பேஷஜம் அது மருந்து. பேஷஜம்னா மருந்து, பிஷக்னா டாக்டர். ஷம்போ, ஹே ஷம்போ ஷம் ததாதி, நீ சேமத்தை கொடுக்கக்கூடியவரே, உன்னுடைய பஸ்மமே விபூதியே பெரிய ஒரு மருந்து. துவம் உல்லாகய அஸ்மான், அஸ்மான் எங்களை, உள்ளாகையன்னு அப்படியே மேலே தூக்கி விடு, அப்படியே எங்களோட சிக்னஸ்லேருந்து எங்களை அப்படி தூக்கி விட்டுடு, இந்த நோய்களெல்லாம் தீர்த்து விட்டுடு. ஸோ வபுர் லாகவாயான்னு சொன்னால் லாகவம்னா ஹெல்த்துன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் ஹெல்த்து. ஸோ எங்களுடைய ஹெல்த்துக்காக, எங்களுடைய நல்ல ஹெல்த் எங்களுக்கு வேணும், அந்த ஹெல்த்துக்காக நீ என்ன பண்ணு, எங்களை அப்படியே கொஞ்சம் அப்படி எங்களை கடாட்சிச்சு அப்படியே என்னை தூக்கி விட்டுடு, உன்னோட பஸ்மமே மருந்தாகவும் நீயே டாக்டராக இருக்கிறாய். शिरोदृष्टि हृद्रोग शूलप्रमेह ज्वरार्शो जराय सनार्शो जरा यक्ष्महिक्का विशार्तान् त्वमाद्यो विषपेशजं भस्म शम्भो त्वमुल्लाघयास्मान् वपुर्लाघवाय दरिद्रोऽस्म्यभद्रोऽस्मि भग्नोऽस्मि दूये विषण्णोऽस्मि सन्नोऽस्मि खिन्नोऽस्मि साकम् भवान् प्राणिनाम् अंतरात्मा असि भवान् प्राणिनाम् अंतरात्मासि शम्भो ममादिं न वेत्सि प्रभो रक्ष मां त्वम्. दरिद्रो अस्मि, நான் ரொம்ப தரித்திரன், அதாவது என்கிட்ட பணம் எதுவும் ஐஸ்வர்யம் இல்லை என்கிட்ட இல்லை. அபத்ரக அஸ்மி, மங்களம் இல்லாதவன், அதான் நான் ரொம்ப நீச்சனாக இருக்கேன்னு சொல்கிறார், தன்னையே ரொம்ப நீச்சனாக சொல்லிக்கிறார் அவர். நான் தரித்திரன், நான் எனக்கு பத்ரம் மங்களம் இல்லாதவன் நான். அப்புறம் பக்னோஸ்மின்னு உடஞ்சி போயிருக்கேன்னு, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ உடஞ்சி போயிருக்கேன், மனநோயால் பிடிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப வேதனையோடு இருக்கேன். தூயேன்னா ரொம்ப வருந்துறேன்ப்பா, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வருந்துகிறேன். விஷண்ணோஸ்மி, விஷண்ணன கவலை, ரொம்ப கவலையோடு இருக்கேன் நான். சன்னோஸ்மின்னு சொன்னான்னா தான் ரொம்ப ஒரு ஸ்பிரிட்டே இல்லை, ஒரு உற்சாகமே இல்லை, சன்னமாக இருக்கேன் நான், ரொம்ப ஒரு ஸ்பிரிட் இல்லாமல் ஒரு உற்சாகம் இல்லாமல் அப்படியே ஓஞ்சு போய் கிடக்கேன் நான். கின்னோஸ்மி, கிண்ணம்னாலும் வருத்தம் தான், கிண்ணம்னாலும் வேதனை. ஸோ அந்த வேதனையோடு நான் சாகம்ல சாகம். ஸோ அப்படி இந்த மாதிரி பலவிதமான கஷ்டத்துலையும் வருத்தத்துலையும் நான் இருக்கேன். பவான் பிராணினாம் அந்தராத்மா, நீ யாரு, உள்ளுக்குள்ளே நீ இருக்காய். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு நோய் வந்தால் எப்பா நீ தானேப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னு பேசணும், பகவான்கிட்ட உள்ளுக்குள்ளே பேசணும். எப்பா நீ உள்ளே இருந்து நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு இந்த வேதனை, நீ ஏங்க இந்த கஷ்டப்படுறாய் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் நம்ம பகவான்கிட்ட. ஸோ அப்பா அவர் என்ன பண்ணுவார், ஐயோ பாவம் காப்பாற்றி விட்டுருவோன்னு காப்பாற்றுவார். ஸோ நீ தான் எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறாய், அசி இருக்கிறாய் சம்போ. மம ஆதிம்ன வயசு உனக்கு தெரியாதானே, எனக்கு உள்ளே இருக்கேன் நீ தான். அப்போ என்னுடைய ஆதி மனக்கவலை, ஆதின வியாதின உடம்பு கவலை, உடம்போட நோய், ஆதின மனநோய். ஸோ என்னுடைய மனதில் உள்ள வேதனை நீ அறிய மாட்டாயா என்ன, நான் வேட்சி பிரபு உனக்கு தெரியாதா, ரட்சமாம் தோம், நீ தான் என்னை ரட்சிக்கணும். दरिद्रोऽस्म्यभद्रोऽस्मि भग्नोऽस्मि दूये विषण्णोऽस्मि सन्नोऽस्मि खिन्नोऽस्मि च अहम् भवान् प्राणिनाम् अन्तरात्मासि शम्भो मम आदिं न वेत्सि प्रभो रक्ष मां त्वम्. त्वदक्ष्णो कटाक्षपतेऽत्र यक्षयत्र क्षणं क्ष्मा च लक्ष्मी स्वयं तं वृणाते किरीटस्फुरच्चामरच्छत्रमाला कलाची गजच्छौम कलाची गजक्ष्मौ गजक्षौम भूषा विचेक्षैः. சௌமான்னு சொன்னான்னா அந்த இந்த பட்டு பேர்னா நார்மலாக துக்கூலம் சொன்னால் வெண்பட்டு, சௌமான்னு சொன்னான்னா நல்ல செவந்த கலர் பட்டு, அந்த மாதிரி கலர்ஃபுல் பட்டுக்கு சௌம வஸ்திரம்னு சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். தோத அக்ஷ்ணோஹோ கடாட்சக, உன்னுடைய கண், அட்சண கண்ணு, உன்னுடைய கண்களுடைய அந்த கடாட்சம் இருக்கே, கடாட்சமான பார்வை, அந்த ஓரக்கண் பார்வை. பதேத்து எத்திர, எந்த இடத்துல விழுறதோ, பகவானே உன்னுடைய கடாட்சம் படுகிற இடத்தில் எந்த இடத்துல விழுறதோ. கிரீட்டா ஸ்புரத், அது 3ஆம் லைனுக்கு வரணும்.
கிரீட்டா நீ உன்னுடைய கிரீடம் வச்சுட்டுருக்காய், ஸ்புரத் சாமர உன்கிட்ட நல்ல வெண்சாமரை வீசக்கூடியவனாக வெண்சாமரத்தோடு இருக்கிறாய். அப்புறம் சத்திரம்னா இது வெண்கொற்ற கொடை, சாரி கிரீட ஸ்புரத்துக்கிறதெல்லாம் ராஜயோகம் வரப்போகிறது. அப்போ உன்னுடைய கடாட்சம் எங்கே படுறதோ அந்த இடத்துல ராஜயோகம் வரப்போகிறது. அவன் என்ன பண்ணிப்பான், கிரீடம் வச்சுப்பான். ஸோ அவன்கிட்ட ஸ்புரத்து சாமரம், அவனுக்கு வெண்கொற்றை கூட வீசுவார்கள். அந்த யாருக்கு அந்த ஒரு பார்வைப்படுகிறதோ அவன் ராஜா வேஷம் ராஜாவாக ஆகிவிடுவான்கிறார். ஸோ ராஜாவாக ஆகலாம். மாலா கலாச்சி, ஒரு நிமிஷம், கலாச்சி மாலான்னு எடுக்கலாம். கலாச்சின்னு சொன்னால் முத்து. ஸோ முத்து மாலை போட்டுருப்பான். ராஜாக்கள் எல்லாமே பெரிய பெரிய முத்து மாலையெல்லாம் போட்டுருப்பா இல்லையா? ஸோ அப்படி முத்து மாலை உடையவனாக கஜச்சௌம பூஷா விஷயம். எதனால இந்த பட்டமெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, ராஜபட்டம் எப்படி கிடைக்கிறது? கஜச்சௌம பகவான் அந்த யானையோட தோலை ஆடையாக போட்டுருக்க. சிவனோட ஆடை என்னது? சிவன் கீழே புலித்தோல் ஆடை, மேலே உத்தரியம் யானையோடு தோல். அப்படி உத்தரியமாக அந்த ஆடையை போட்டுக்கிறார், யானையோட தோலை. ஸோ அப்படி பூஷா விசேஷிக அதை ஆபரணமாக உடைய சிவனுடைய அந்த கடாட்சத்தினால் அவன் ராஜா ஆகுவான். அது மட்டும் இல்லையா, ஓடி வராளா யாரு? க்ஷணம். அந்த சமயமே க்ஷ்மான பூமாதேவி லக்ஷ்மி, ஐஸ்வர்யம் இடைந்த லக்ஷ்மி ஸ்வயம் தம் விருணாத்தேன வரிக்கிறார்கள். ஸோ அவனுக்கு விஷ்ணு பதவியும் கிடச்சிடுங்கிறான். அவள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? விஷ்ணு பதவி இருந்தால் தானே அவள் கல்யாணம் பண்ணிப்பா. பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனுக்கு விஷ்ணு பதவி வரணும். ஸோ அவனை அந்த லக்ஷ்மியும் ஸ்மாங்கிற பூமாதேவியும் அவனை அப்படியே வரித்து கொள்வார்கள், தன்னை கணவனாக ஏற்பார்கள்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு விஷ்ணு பதவியும் கிடைக்கும். भवान्यै भवायापि मात्रे च पित्रे मृडान्यै मृडायाप्यगन्यै मकग्ने शिवाङ्क्यै शिवाङ्काय कुर्मः शिवायै शिवायाम्बिकायै नमस्त्र्यम्बकायै अगग्न्यै ரெண்டாலையில அகக்னியை பவானியை. இப்போ ரெண்டு பேரையும் அப்படி செட்டா என்ன நாம சாமியம் சொல்லுவா. இதுக்கு பகவானுக்கும் இது பார்வதி தேவிக்கும் சிவனுக்குமே நாம சாமியம் உண்டு. 5 விதமான சாமியம் உண்டு. 2 பேருக்குமே சமமாக இருக்கிறது 5 விதமாக சாமியமாக இருப்பா. அதில் ஒன் ஆஃப் இது நாம சாமியம். நாம சாமியம்னு சொன்னான்னா பேரும் ஒரே பொருத்தமாக இருக்கும். இப்போ தேவி பவானி இல்லையா? பவானி என்று சொல்லக்கூடிய தேவி. பவாய சிவனுக்கு பவன். ஸோ பவாயா. ஸோ பவானியை தேவிக்கு, பவாய அபி பவாய சிவனுக்கும், மாத்திரேஜ பித்ர இவா யார்? ஒருத்தர் மாதா, பவானிங்கிறது மாதா, பவன்கிறது சிவன்கிறது பிதா. ஸோ உலகத்துக்கே மாதாவும் பிதாவுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிருடானியைங்கிறார். மிருடானிங்கிறது தேவியோட பேர். மிருடானின்னா மங்களத்தை அருளக்கூடியவள்கிற அர்த்தம். மிருடானியை அவளுக்கு, மங்களத்தை அருளக்கூடிய பார்வதி தேவிக்கு. மிருடாய மங்களத்தை அருளக்கூடிய சிவனுக்கு. அப்படி அகக்னியை மகக்னேன்றா. அகக்னியை, அகன பாபம், கினியைன கொல்பவள், நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கொல்லக்கூடியவள் பார்வதி. மகக்னேன மகம், தட்சனுடைய யாகத்தை கொன்ற சிவன். தட்சனுடைய யாகத்தை வீரபத்ரர் அனுப்பிச்சாரு, யாகமே கட்டுப்போச்சு இல்லையா? தன்னோட தேவி அவன் மதிக்கலை. தேவி அப்படியே தன்னைத்தானே யோகாக்னியில் போயிட்டா. கோவம் வந்துருச்சு சிவனுக்கு. வீரபத்ரர் அனுப்பிச்சு அந்த மகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை, தட்சன் செய்த யாகத்தை அவர் அழித்தார். ஸோ மகக்னே அப்படிப்பட்ட சிவனுக்கு. சிவாங்கியை, சிவா அங்கேன்னு சொன்னா மங்களத்தை அங்கமாக கொண்டவள், மங்களமே வடிவினள். ஸோ சிவான்னு சொன்னாலே மங்களத்தை கொடுக்கக்கூடியவள். அப்படி சிவா மங்களத்தை அங்கத்தினுடையவள். சிவ அங்காய மங்களமே அங்கமாக உடையவன். ஸோ சகல விதத்திலையும் மங்களத்தை அருளக்கூடியவன் சிவன். அதனால அவள் சிவா, இவர் சிவன். ஸோ அப்படி சிவ அங்காய. சிவாயை சிவ அந்த தேவிக்கு, சிவா என்று சொல்லக்கூடிய தேவிக்கு. சிவாய சிவனுக்கு. அம்பிகாயன்னு தேவி பேர் அம்பிகா இல்லையா? எல்லாருக்குமே அம்மா. அம்பானா அம்மான்னு அர்த்தம். அம்பிகாயனா அம்மாவுக்கு. திரையம்பகாய முக்கண்ணுடையவ சிவனுக்கு. நமக்குர்மக, அந்த 4ஆம் லைனில் உள்ள நம, 3ஆம் லைனில் உள்ள குர்மக.
நமக்குர்மகா, இப்போ ஏற்பட்ட சிவனுக்கும் பார்வதிக்கும் நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம்னு சொல்கிறேன். भवाप्यै भवायापि मात्रे च पित्रे मृडान्यै मृडायाप्यगग्नै गग्न्यै मगग्ने शिवाङ्ग्यै शिवाङ्गाय कुर्मः शिवायै शिवायाम्बिकायै तपस्त्यम्बकाय भवद्गौरवं मल्लगुत्वं विदित्वा प्रभो रक्षकारुण्यदृष्ट्यानुगम्मां शिवात्मानुभावस्तु दावक्षमोहं स्वशक्त्या कृतं मे पराधं क्षमस्व. ஸோ பவத் கௌரவம் மத் லகுத்துவம், உன்னுடைய காம்பீரியம் என்ன, உன்னுடைய உயர்ச்சி என்ன, உன்னுடைய கௌரவம் என்ன, மத் லகுத்துவம். நான் ஒரு சின்னவன், சிறுமை பிடித்தவன். ஸோ நான் ரொம்ப நீச்சன், நீ ரொம்ப உயர்ந்தவன். நம்ம ரெண்டு தான் பொருத்தம்னு சொல்லுவார் சிவானந்தலர் சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ நான் ரொம்ப சின்னவன்பா, உன் முன்னாடி நிற்கிறோம். சரி, லகு, லகுனா ரொம்ப ஈஸின்னு ஒரு அர்த்தம். இங்கத்துல ரொம்ப சிறுமை பிடித்தவன், கீழானவன் அப்படின்னு அர்த்தம். விதித்வா, அதை அறிந்து கொண்டு, ஹே பிரபு, ஹே பிரபு, பிரபுத்துவம் மிக்கவரே, ரட்ச காருண்ய திருஷ்டியா, கருணையான திருஷ்டியை போட்டு அனுகம் மாம் ரக்ஷ, உன்னோட ஃபாலோ பண்ணுறேன் நான். உன்னுடைய காலை பிடிச்சிட்டேன்ட்டு 2-3 ஸ்லோகம் முன்னாடி சொன்னார். உன்னோட காலை பிடிச்சிக்க, எனக்கு எதுவும் தெரியாட்டில் உன்னோட காலை பிடிச்சி விட்டேன்டான். ஸோ காலை பிடித்த என்ன நீ என்ன பண்ண, அனுகம், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால மாம் ரக்ஷா, என்னை காப்பாத்துப்பா. சிவ ஆத்மானுபாவ, ஆத்மானுபாவம்னு என்னது, சிவனுடைய அனுபவம். சிவ ஆத்மா அனுபவன், சிவனுடைய அந்த பெருமை, அனுபவம்னா பெருமை. ஸோ ஆத்மானுபாவ, அதாவது சிவன் தனக்குத்தானே ஆத்மாராமராக இருந்து கொண்டிருக்காரு, அதுவே அவருடைய பெருமை, அதுவே அனுபவம். ஸோ ஸ்துதௌ அட்சமோ அகம். ஸோ நான் அதை ஸ்துதிக்கிறதுக்குள்ள சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. ஸோ அட்சமகன்னு நாட் ஃபிட்னு அர்த்தம். ஷமகான்னு சொன்னாலும் ஃபிட்னஸ்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ அட்சமக, நான் அந்த சிவனோட ஸ்துதிக்கிறதுக்கு அந்த பெருமையெல்லாம் மொத்தமாக எடுத்து சொல்ல முடியாது. பகவத்கீதையில் பார்க்குறோம், பகவான் தன்னோட விபூதி யோகத்தில் என்ன சொல்கிறார், தன்னோட பெருமை 1 1 2 3 வரிசையாக அடிக்கிட்டு வர்றார். கடைசியில் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார், என் பெருமை எனக்கே தெரியாதுப்பா, அவ்வளோ இருக்குது, அதனால ஏதோ கொஞ்சம் சொன்னேன்ட்டார். அது மாதிரி சிவனுக்கே சிவன் பெருமை தெரியாத போது பக்தனாகப்பட்ட எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. உன்னுடைய அப்பேற்பட்ட அனுபவத்தை, அந்த பெருமையை ஸ்துதிக்கிறதுக்கு எனக்கு நான் சாமர்த்தியம் கிடையாது. ஐ எம் நாட் ஃபிட். ஸ்வசக்தியா, நீ தான் உன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி மே அபராதம் கிருதம் சமஸ்வ, நான் என்ன அபராதம் பண்ணினாலும் அதை நீ உன்னுடைய சக்தியாலே சமிக்கணும், என்னை மன்னிக்கணும். பிரபோ ரக்ஷகாருண்ய திருஷ்ட்யா அனுகம்மாம் शिवात्मानुभाव स्तुतौ अक्षमो अहं स्वशक्त्या कृतं मे अपराधं क्षमस्व. यदा कर्णरन्ध्रं व्रजेत् कालवाह त्रिषत्कण्ठखण्डागणकारनादः वृषाधीशमारुह्य देवौ भवाह्यं तथा वत्समाभीरिति प्रीणयत्वम् கதா யதா கர்ணரந்திரம், கர்ணரந்திரம்னா ரந்திரம்னா ஓட்டை, இந்த காதோடு ஓட்டை வழியாக கேட்குறோம் இல்லையா, அந்த காதோடு ஓட்டை விரஜேத் காலவாக த்விஷத் கண். என்னாச்சு, யமன் வரான். காலவாகன்னு சொன்னது எருமை மேலே அந்த காலனை ஏற்றிட்டு வரதே, எருமை வருது, காலனை ஏற்றிட்டு இப்படி வருது, காலவாகன் வரான் அப்படி. ஸோ எருமையோட வாகனத்தில் வரும்போது, யமன் வரும்போது த்விஷத் கண்டா, அந்த எருமையில் மணி கட்டி வச்சிருக்கு. அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டா, அந்த மணியாகப்பட்டது கணாத்காரநாதக கணன்னு சத்தம் போடுறது. எருமை மேலே இவன் வரான், யார், யமன் வரான். அவனுடைய எருமையோடைய மணி, அந்த கட்டியிருக்கிற கண்டா, கழுத்தில் இருக்கக்கூடிய கண்டான மணி, அந்த மணி கணக்கணன்னு சத்தம் போட்டுன்னு வருது. அப்போ அதாவது நான் சாகர நேரத்தில்ங்கிறார், நான் சாகர நேரத்தில் அப்படியே ஒவ்வொருத்தருமே பாடுவான். இது அருகிரிநாத திருப்புகளை கூப்பிடுவார், என்னை யமன் நாடி வரும்போது உன்னுடைய மயில்வாகன் என் முன்னே வரல் வேண்டுங்கிறார் அவர். அது மாதிரி ஒருத்தரும் அதான் சொல்கிறான். விஷான்னு யார், இந்த காளை. ஸோ பகவான் ரிஷப வாகனத்தில் நீ வரணும்ப்பா, ஈஷம் ஆருஹ்யா, அந்த விஷத்தில் அந்த காளையில் ஏறி நந்தி வாகனத்தில் நீ வரணும்.
தேவ ஔபாஹ்யன் வாக்கியம். ஸோ உன்னை தூக்கக்கூடிய உபவாகம்னு உன்னுடைய வாகனம், உன்னை தூக்கக்கூடிய அந்த வாகனம் ஔபவாக்கியம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரிஷப வாகத்தின் நந்தி வாகனத்தில் ததா அப்பொழுது நீ வரணும். எப்படி என்ன சொல்ல நீ பிரியா வத்ச குழந்தாய் மாபீகி பயப்படாதப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் நீ. அந்த யம வாகனத்தில் யமன் சவுண்ட் சத்தம் கேட்டுட்டு இருக்கு எனக்கு காதில், இப்போ யமன் வரப்போகிறான், அதுக்கு முன்னாடி நீ வந்துடணும். ஸோ மத்ச மாபீகி குழந்தாய் கவலைப்படாதே பயப்படாதே இத்தி பிரீணயத்துவம் எனக்கு பிரீதியை பண்ணணும்ப்பா நீ தான் அப்படிங்கிற. சாவு நேரத்தில் பகவான் வரணும், அந்த சிந்தனை வரணும். அட்லீஸ்ட் கடைசி நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ இல்லையோ பகவானை நினைக்கணும். எப்போ அதான் நினைக்கிறோம். இந்த ஒன்று போயிடலாம். यदा दारुणा भाषणा भीषणा मे भविष्यन्त्युपान्ते कृतान्तस्य दूताः तदा मन्मनस्त्वत्पदाम्बोरुहस्तं कथं निश्चलं स्यान्नमस्तेस्तु शम्भो. ஸோ பீஷணா தாருணா பாஷணா பயத்தை கொடுக்கக்கூடியது. பீஷணம்னாலே பீனாலே பயம். ஸோ பயத்தை கொடுக்கக்கூடிய தாருணா கொடிய பாஷைகளோட யார் வரா? கிருத்தாந்தஸ்ய தூதாகா. 2வது லைனில் இருக்குது. கிருத்தாந்தகன்னு சொன்னான்னா அது யமன். ஸோ எல்லாத்துக்கும் கடைசியில் முடிக்க வரக்கூடியவன் அவன் யமன். அந்த அவனுடைய தூதர்கள்லாம் அனுப்புவன், யம தூதர்கள்லாம் வரா. அப்படி அந்த தூதர்கள்லாம் என்ன பண்ண வா அட்டிச்சு உதைக்கிற வா அவனை இழுத்துட்டு போவா இல்லையா, அப்படியே அந்த இது நதி வழியாக கூட்டின்னு போவா. அந்த மேலே போகிறச்சு அர்ச்சராதி மார்க்கத்தில் விரஜா நதி வரும். இது வைத்தரணி நதின்னு பேர். நம்மளுடைய நம்மளுடைய மலம் இதெல்லாம் ஓடுறதுக்கு ஒரு நதி ஓடுறது. யமன் அந்த வழியாக கூட்டு போவன். இங்கே ஒழுங்காக நம்மளுக்கு எல்லாரும் நம்மளோட குழந்தைகள் நம்மளுக்கு காரியமெல்லாம் செய்தால் அதை ஜம்ப் அடிச்சு போயிடும், அந்த நதியில் முக்காமல் கூட்டின்னு போயிடுவோம் யமன். அதனால தான் அந்த காரியங்களை பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ கிருத்தாந்தசிய தூதாக அவனுடைய தூதர்கள் எல்லாம் பயங்கரமான அடி குத்து கொல்லு இவன் அவ்வளோ பாபி அப்படின்னு எல்லாம் சொல்லி வருவாவா. ஸோ உபாந்தே பவிஷ்யந்தி என்கிட்டக்கு அப்படி வரும்போது ததா அந்த சமயத்தில் மன்மனக என்னுடைய மனமாகப்பட்டது தொத் பதாம்போருகம்னு அம்போருகம் தாமரை. ஸோ அம்புன தண்ணி, அதில் ரோகதி, அதில் வளருது, அதனால தாமரைன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய பாத தாமரை ஸ்தம் அதில் வைக்கணும். என்னுடைய மனசு உன்னுடைய பாத தாமரையில் போய் வச்சுடணும். என் மனசை உங்ககிட்டயே நிலை பெற்று நிற்கணும். கதம் நிச்சலம் சாத் அப்படியாக என் மனசு அப்படியே சஞ்சலப்படாமல் இருக்கணும். ஐயோ நான் சாக போகிறேங்கிற பயமே வரக்கூடாது எனக்கு. ஸோ அந்த நிச்சலமாக அப்படி இருக்கணும். அதுக்காக வேண்டி நமஸ்தே அஸ்து சம்போ, நான் இப்போவே உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் சம்புவேன்னு சொல்கிறேன். तदा मन्मनः त्वत्पदाम्बोरुहस्तं कथं निश्चलं स्यात् नमस्तेस्तु शम्भो. शिवाय नमः. कार्यम् अस्मद्वैरिविनाशनम्. ओम श्रीमात्रे नमः. ओम नमः शिवाय. श्लोका 22. यदा दुर्निवारव्यतो अहं शयानो लुठन्निश्वसन् श्रुताव्यक्तवाणिः तदा जन्नुकन्या जलालङ्कृतं ते जटामण्डलं मन्मनो मन्दिरं स्यात्. ஸோ இங்கே துர்நிவார வியதா, அதாவது தடுக்கவே முடியாத ஒரு கவலை, நிவாரணமே கிடையாது. துர்நிவார, ஸோ நிவாரணம் இல்லாத ஒரு கவலை, வியதான கவலை. ஸோ எதா ஷயானக அப்படி கடைசி காலம் வருது, மரண நேரம் நெருங்கிறது, அப்படி நான் படுத்து கிடக்கேன். அப்படி ஒரு இதை மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவலை, மரணம் ஆகிட போகிறேன்னே ஒரு கவலை வருது. அதனால அவன் லுட்டனை புரண்டு படுக்கையில் அவ்வளோ கஷ்டம் ஏந்திருக்க முடியாது. ஸோ லுட்டன் நிஸ்வசன் பெருமூச்சு விட்டுண்டு, நிஸ்ருத அவ்யக்தவாணி அதாவது பேசுகிறான்னு என்ன பேசுகிறான்னு மற்றவளுக்கு புரியலை, அது மாதிரி வெளிவருது. நிஸ்ருதம்னா வெளியில் வருதுன்னு அர்த்தம். ஸோ வெளியில் வரக்கூடிய அவனுடைய பேச்சு யாருக்குமே புரியாது. அவ்யக்தவாணி யாருக்கும் கிளியராக புரியல. என்ன சொல்கிறான், சாதம் கேட்குறான்னு என்ன கேட்குறான் எதுவுமே புரியல.
ஸோ அவ்வக்தவாணி நிஸ்ருத அதை மாதிரி யாருக்கும் புரியாத வார்த்தையில் பேசுகிறான். ததா ஜன்னு கன்யா. ஹூ இஸ் ஜன்னு கன்யா? ஜன்கு முனிவருடைய கன்யா. கரெக்ட். ஜான்கவின்னு சொல்கிறோம் இல்லையா, கங்கைக்கு ஒரு பேர் ஜான்கவி. ஸோ ஜன்னுடைய காதிலிருந்து வெளியில் வந்தா இல்லையா, அதனால ஜன்கு கன்யான்னு கங்கைக்கு பேர். ஸோ அப்படிப்பட்ட கங்காஜல அலங்கிருத்தம், தலையில் அலங்காரமாக இருக்குது. யார்? கங்கை வந்து சிவனோட தலையில் அலங்காரமாக இருக்கா. அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நீ ஜடாமண்டலம், உன்னுடைய ஜடாமுடிகள்லாம் அப்படி பாரமாக தலையில் இருக்குது. அதுக்கு நடுவில் கங்கை அப்படி வெளியில் வரா இல்லையா உன்னுடைய தலையிலேருந்து. அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த அலங்காரமாகப்பட்ட அந்த முகம் மனோமந்திரே சியாத்து, அந்த முகம் என்னுடைய மனசில் அப்படியே ஸ்புரிக்கணும். கடைசி காலத்தில் பகவானை நான் தியானிக்கணும், பகவானே நீ முன்னாடி வரணும்னு வேண்டிக்கிறார் இங்கே ஆதிசங்கரன். यदा दुर्निवारव्यतोऽहं शयानो लुठन्निश्वसन्निसृतव्यक्तवाणिः तदा जह्नुकन्या जलालङ्कृतं ते जटामण्डलं मन्मने मनोमन्दिरं स्यात्. यदा पुत्रमित्रादयो मत्सकासे रुदन्ति अस्याः कीदृशीयं दशा इति तदा देवदेवेश गौरीश शम्भो नमस्ते शिवायेति अजस्रं ब्रवाणि. புத்திர மித்ராதேக. இப்போ என்னோட பிள்ளை வரான் பார்க்குறதுக்கு, கடைசி காலம் வந்தாச்சு, படுத்து கிடக்கும்போது பிள்ளை பார்க்க வரான், மித்திரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வரா. எப்பொழுது அவெல்லாம் மத் சகாஷே, என் கிட்டக்க, சகாஷம்னா கிட்டக்க. ஸோ என்கிட்ட அவள் வரும்பொழுது ருதந்தி அஸ்ய, அழுதுன்னு இருக்கக்கூடிய நான், இப்போ நான் அப்படியே அழுதுன்னு இருக்கக்கூடிய என்னை பார்க்க வரா. ஹா கீதிருஷா இயம் தஷா, ஐயோ பாவ இவனோட நிலைமை இப்படி ஆயிடுத்தேன்னு எல்லாரும் பேசுவாளாம் பக்கத்தில் உட்காந்து. ஸோ கீதிருஷீயம், எப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுத்து இவனுக்கு, எப்பேற்பட்ட எப்படி இருந்தான் இப்போ எப்படி ஆயிட்டான் அப்படின்னு எல்லாரும் அப்படி என்னை என்னை பார்த்து அப்படி சொல்லும்போது, கௌரீஷா, கௌரிநாதனே, ஷம்போ, ஷம்போன்னு கொடுக்கக்கூடியவரே, சேமத்தை கொடுக்கக்கூடியவரே, தேவதேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தேவனே அப்படின்னு நான் சொல்லணும், நான் அப்படி கூப்பிடணும். ஸோ அஜஸ்ரம், இடைவிடாமல், அஜஸ்ரம்னா தொடர்ந்து, இடைவிடாமல் நமஸ்தே சிவாய அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கணும். என் வாயிலிருந்து வேறு எதுவும் வரக்கூடாது. அவள் அலறதை பார்த்துட்டு ஐயோ என் குழந்தை நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு இப்படிலாம் நினைக்கக்கூடாது. மனசாகப்பட்டது நமஸ்தே சிவாய, சிவாய நமக அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். ப்ருவாணின்னு ஐ ஹாவ் டு டெல், என்ன அந்த வார்த்தை தான் எனக்கு வரணும். ஹே தேவேஷனேன்னு கூப்பிட்றேன். यदा पुत्रमित्रादयो मत्सकाशे रुदन्ति अस्यः कीदृशीयं दशा इति तदा देवदेवेश गौरीश शम्भो नमस्ते शिवायेति अजस्रं ब्रवाणि. यदा पश्यतां माम् असौ वेत्ति न अस्मान् अयं श्वास एव इति वाचः भवेयुः तदा भूतिभूषं भुजङ्गावनद्धं पुरारे भवन्तं स्फुटं भावयेयम्. ஸோ பஷ்யதாம் மாம், நான் பார்த்துட்டு இருக்கேன் அவளை, நான் அப்படி பஷ்யதாம் மாம், நான் அவளை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அவள் என்ன சொல்லுவாள், அசௌ அஸ்மான் ந வேத்தி அப்படி சொல்லுவாள். நான் அவளை பார்த்துட்டே இருப்பேன், கண்ணு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் மனசில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா சாகர வேலை வந்தால் மனசு வந்து ஒர்க்கே பண்ணாது. ஸோ அதனால் பார்த்துட்டே, கண்ணு மட்டும் பார்த்துட்டே இருக்கும். அப்போ அவள் என்ன சொல்லுவாள் என்னை பார்த்து, அசௌ ந அஸ்மான் ந வேத்தி, இவனுக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லை, யார் வந்திருக்கேன்னு தெரியல. அம்மா என்ன யாரும் தெரியுறதா, அப்பா யார் என்ன தெரியுறதான்னு கேட்டுட்டு இருப்பான் பிள்ளை. ஆனால் அவள் ஒன்றுமே இப்போ பேச முடியாது, வார்த்தை வராது. ஸோ அந்த மாதிரி அவள் என்ன பேசிப்பா தங்களுக்குள்ள, இவனுக்கு நம்மளெல்லாம் யாருன்னே தெரியலை, இவனுக்கு சுவாசையேவ, இவனுக்கு வெறும் மூச்சு மட்டும்தான் ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாளாம். சுவாசையேவ இதி வாச்சகா பவேகு, இப்படி வார்த்தைகள்லாம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பேசிகிட்டு இருப்பா என்னை பார்த்து. ததா பூதி பூஷம், அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணணும், விபூதி அணிந்து, விபூதி எல்லா இடமும் விபூதி பூஷிட்டு இருக்கக்கூடிய சிவனாக, புஜங்க அவனத்தம், புஜங்கன பாம்பு. ஸோ பாம்புகளை எல்லாம் ஆபரணமாக, அவனத்தம்னா அப்படியே அப்படி அலங்காரமாக அப்படி சுற்றி, அப்படி ஒன்றை சுற்றி அந்த பாம்புகள் அப்படி இருக்கக்கூடிய அந்த வேஷத்தில் விபூதி பூசி அப்படி பாம்புகள் அணிந்த ஒரு சிவனாக, புராரே புறமெரித்த சிவனே, பவந்தம் ஸ்புடம் பாவையேயம், அப்படி நான் உன்னை மனசில் பாவிக்கணும். என் மனசில் வேறு எதுவுமே தெரியக்கூடாது. இவாள்லாம் எனக்கு தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சால் கண்ணு பார்த்துட்டு போட்டோம், ஆனால் மனசில் இவாள்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரிய வேண்டியது இல்லை.
பவந்தம் ஸ்புடம், உன்னையே தான் கிளியராக நான் பாவிக்கணும், என்னோட பாவத்தில் நீ மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்ற. ராதே கிருஷ்ண மேம். यथा पश्यता माम् असौ वेति न अस्मान् अयं श्वास एव इति वाचः भवेयुः तदा भूतिभूषं भुजङ्गा अवनद्धं पुरारे भवन्तं स्फुटं भावयेयम्. यदा यातनादेह सन्देहवाही भवेत् आत्मदेहेन मोहो महान्मे तदा काचशीतांशु सङ्गाशम् ईच स्मरारे वपुस्ते नमस्ते स्मरामि. யாத்தனா தேகம்னு பேர். நம்மளுக்கு செத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தேகம் கிடைக்கும், அது சூஷ்மமான தேகம். அந்த தேகத்துக்கு பேர் யாத்தனா தேகம் அல்லது யாத்தனா சரீரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த யாத்தனா தேகத்துக்கு அந்த செத்த அப்புறம் கிடைக்கக்கூடிய இது, அதாவது சாகர நேரம். அப்போ யாத்தனா தேக சந்தேக வாக்கினு எனக்கு சந்தேகம் வந்தாச்சு, நான் அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியறது எனக்கு. ஸோ அடுத்தது யாத்தனா தேகத்தில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு புரிஞ்சாச்சு. அந்த சேர்ந்த சந்தேகத்தோடு கூட சந்தேகவாகி நான் அப்படி சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய என்னை எப்பொழுது ஆத்மதேகே மகான்மே மோக நபவித்து, அந்த சமயத்தில் கூட எனக்கு என்னோட உடம்புல ஆசை வரக்கூடாதுங்கிறார். ஸோ ஆத்மதேகே என்னுடைய இந்த தேகத்தில், ஏன்னா யாத்தனா தேகம் வரப்போகிறது, அடுத்த செகண்ட் மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது யாத்தனா தேகம். ஸோ அதனால் என்னுடைய இந்த தேகத்தில் மகான் மோகக பெரிய மோகமெல்லாம் ந பவேத்து வரக்கூடாது. திருப்பி ஐயோ இந்த உடல் போகிறதே அப்படிங்கிற எண்ணமே எனக்கு அந்த சமயத்தில் வரக்கூடாது பகவானே. ததா காஷன்னு பிரகாஷம்னு அர்த்தம், ஒளி. ஸோ காஷ ஷீத அம்சு, பிரகாசத்தோடு கூட ஷீத அம்சுன்னு சந்திரன், ஷீத அம்சுன்னு சந்திரன் அர்த்தம். ஸோ சகாசம் அதாவது சந்திரனை போல குளிர்ச்சியோடு பிரகாசம், குளிர்ந்த பிரகாசத்தோடுங்கிறார். ஸோ அப்படி நீ குளிர்ந்த பிரகாசத்தோடு சங்காஷம் ஈஷ போலன்னு அர்த்தம். சங்காஷனை போல அந்த சந்திரனை போல ஒளியோடு கூட நீ வரணும். ஏ ஈஷனே ஸ்மராரே, ஸ்மரனை எரித்தவரே, ஸ்மரனுடைய எதிரியே, தே வபுஸ்தே நமஸ்தே ஸ்மராமி, அப்படிப்பட்ட உன்னுடைய உடம்பை, அதாவது குளிர்ச்சியாக மேலே சந்திரன் வேறு வச்சுட்டு இருக்கார் இல்லையா தலையில் பிறைச்சந்திரனோட, அப்படி அந்த பிறைச்சந்திரனோடு கூடி குளிர்ச்சியான பிரகாசத்தோடு கூடி நீ வரணும். உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், ஸ்மராமி, நானே அதையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிக்கிறார் அவர். சாகர நேரத்தில் பகவானை நினைக்கணும். यदा यातनादेह सन्देहवाही भवेत् आत्मदेहेन मोहो महान्मे तदा शीतांशु सङ्काशम् ईश स्मरारे वपुस्ते नमस्ते स्मराणि. ராதே கிருஷ்ணா. அடுத்தது எனக்கு டவுட் இருக்கு. यदा पारम् अच्छायम् अस्थानम् अद्भिः जनैर्वा विहीनं गमिष्यामि मार्गम् तदा तं निरुन्धन् कृतान्तस्य मार्गम् महादेव मध्यं मनोज्ञं प्रयच्छ. அச்சாயம், சாயானா நிழல் இல்லையா? ஸோ அச்சாயம்னா நிழல் இல்லை, ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. யாத்தனா சரீரம் வரும்போது எவனோட கிங்கரெல்லாம் இழுத்துன்னு போவா. அப்படி இழுத்துன்னு போகிறச்சோ எங்கேயாவது நிழல் இருக்குமான்னு பார்த்தா எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்கும், நிழலே கிடையாது. ஸோ பாரம் அதை தாண்டி இப்படி போயிட்டு இருக்கும். இந்த உடம்பு யாத்தனா சரீரம் தூக்கிட்டு கிங்கர்கள் போயிட்டு இருப்பா, அதுங்க போகிற வழியில் நிழல் கிடையாது. அஸ்தானம்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணலான்னு, ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணுற இடமே கிடையாது. ஒரு இடத்த கொஞ்சம் உட்காந்து போகலாமா அப்படின்னு வழிபோக்கனா போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அப்படி போகும்போது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் கிடையாது. அஸ்தானம் அத்பிகி ஜனகி, தண்ணி கிடையாது. போகிற வேலை தண்ணி இருக்கா? தண்ணி கிடையாது. ஜனகி ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஏதாவது கேட்கணுமா, தண்ணி வேணும்னு கேட்கணுமா, யாருமே கிடையாது. அப்படி அத்வானமாக இருக்கும் அந்த யமன் கூட்டின்னு போகிற பாதை. வா விஹீனம், அதெல்லாம் இல்லாத ஒரு பாதையில் மார்க்கம் கமிஷ்யாமி, அப்படி யமன் கூட்டின்னு போகிற பாதை அப்படி தான் இருக்கும். அந்த மார்க்கத்தில் நான் போவேன் இல்லையா பின்னாடி செத்ததுக்கப்புறம். ததா தம் நிருந்தன் நிருந்தன் கிருதாந்தஸ்ய மார்க்கம். கிருதாந்தகன்னு சொன்னான்னா அது யார்? யமன் அர்த்தம். கிருதாந்தகன்னா நம்மளுடைய முடிவை கொண்டு வருவக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் யமன் அர்த்தம். ஸோ அப்படி அந்த யமனுடைய மார்க்கத்தை தடுத்து
நீ என்ன பண்ணணும், மனோஜம் மஹ்யம் பிரயச்ச மகாதேவ, எனக்கு மனோகரமான பாதையை நீ கொடு, யம வழியில் நான் போக வேண்டாம், நேர சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நீ ஏதாவது வழியை காட்டேன் பகவானே, இந்த யமனோட வழி இவ்வளோ கொடுமையாக இருக்கே, நீ அந்த நல்ல வழியை, மனோஜம்னு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பாதையை நீ எனக்கு காட்டு, பிரயச்ச கொடு. யதா பாரமச்சாயம் அஸ்தானம் அத்பிஹி ஜனைர்வா விஹீனம் கமிஷ்யாமி மார்க்கம் ததா தம் நிருந்தன் கிருதாந்தஸ்ய மார்க்கம் மகாதேவ மஹ்யம் மனோஜம் பிரயச்ச. ராதே கிருஷ்ணா மேம். ஓகே. यदा रौरवादि स्मरन्येव भीत्या प्रजामि अत्र मोहं महादेव घोरं तदा माम् अहोनाथ कस्तारयिष्यति अनाथं पराधीनम् अर्ध इन्दुमौले. ரௌரவாதி, ரௌரவ நரகம், ஏகப்பட்ட நரகங்கள் இருக்கு. அதில் ருருன்னு ஒரு நரகம், அதான் அதில் ரௌரவாதி நரகம்னு போட்டார். ரௌரவம் கொடுமையான நரகங்கள், ஒரு நரகமே. ஸ்மரண்யேவ பீத்தியா, அதை நினச்சாலே பயம் வருது. அப்படி பயத்தோடு கூட மோகம், கோரம் மோகம் பிரஜாமி, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஸோ மோகம்னு இருந்து மயக்கம்னு அர்த்தம் இங்கே. ஸோ அப்படி அதை நினைக்கும் போதே பயத்தினால அப்படியே உடம்பெல்லாம் வேத்து கொட்டி அப்படியே ஒரு மூர்ச்ச நிலைமையில வந்துடுவேன் நான் மகாதேவ. அப்படி வரும்பொழுது அந்த சமயத்தில் ததா மாம் அஹோ நாதா, ஹே நாதனே, என்னை காப்பாற்றுபவரே, அந்த என்னை அஹோ கஹா தாரைஷதி, வேறு யார் காப்பாற்ற முடியும், என்ன இப்படிப்பட்ட என்னை யாருமே காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஹே நாதனே, அநாதம், நான் நாதனே இல்லாத என்னை நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும். பர அதீனம், பிரத்தியார் என்ன வச்சு என்ன வேணா பண்ணுவா, ஏன்னா நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. மரணிக்கிற நேரத்தில் நம்ம வார்த்தையெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு தயாரில்லை, அவள் இஷ்டம் போல் தான் செய்வா. ஸோ பர அதீனம், பிறருக்கு அடிமையாக நான் அந்த சமயத்தில் இருப்பேன். அர்த்த இந்து மௌளே. ஸோ அதனால நீ தான் எனக்கு நாதன், அஹோ நாதன்னு கூப்பிட்றார். நாதனே, எனக்கு அநாதையான எனக்கு நீதான் நாதன். இந்து மௌளேன்னு சந்திரனை தலையில் சூடியவரே. यदा रौरवादि स्मरन् एव भीत्या व्रजामि अत्र मोहं महादेव घोरं तदा माम् अहोनाथ कस्तारयिष्यति अनाथं पराधीनम् अर्ध इन्दुमौले. मैम राधे कृष्णा मैम. यदा श्वेतपत्र आयत अलङ्घ्य शक्तेः कृतान्ताद्वयं भक्तवात्सल्यभावात् तदा पाहि मां पार्वती वल्लभान्यं न पश्यामि पातारन्येतादृशं मे. பார்வதி வல்லப அன்யம் ந பஷ்யாமி. ஓகே. ஏதா ஸ்வேதபத்ர ஆயத அலங்கிய சக்தேகி, அலங்கியன்னு மீற முடியாத சக்தி. அதான் யமனை யாருமே மீற முடியாது, அப்படிப்பட்ட சக்தி உடையவன் இந்த யமன். ஸோ அந்த மாதிரி இந்த கிருத்தாந்தாத், அந்த யமனுடைய அந்த பெரிய ஒரு இது வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு தண்டம் வச்சுருக்கான், யம தண்டம்னு சொல்லுவோம். அந்த தண்டம் வந்து ஸ்வேதபத்ர ஆயத்தான்னு சொல்லும்போது அதோட பிடி எல்லாமே நல்ல ஒயிட் கலரில் ஃபெதர்ஸ் இருக்கும். எப்போவுமே அம்புக்கு கூட நல்ல ஃபெதர்லாம் இருக்கும் இல்லையா, பறவையோட இறகெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட அம்புன்னு தானே பார்க்குறோம். அது மாதிரி யம தண்டத்தில் நல்ல லீஃபெல்லாம் இருக்கும். எது வெள்ளை வெளையேர்னு ஸ்வேதபத்ர ஆயதா, அப்படி நீண்ட நீண்ட வெள்ளை இலைகள் கூடிய அந்த தண்டம். அலங்கிய சக்தேகே, எல்லை மீற முடியாத சக்தியை உடைய அந்த கிருத்தாந்தாத், அந்த யமனுடைய பயம் எப்பொழுது வருதோ, பயம் வருது இல்லையா, பக்தி வாத்சல்ய பாவாத்து. ஸோ நீ உங்ககிட்ட பக்தியோடையும், வாத்சல்யம்னு அன்பு, வாத்சல்ய பாவாத், அந்த பாவத்தோடு நீ என்ன பார்க்கணும். ஸோ எங்கிட்ட நீ வந்து வாத்சல்யத்தோடு பக்தியோட ததா பாகிமாம், என்னை காப்பாத்து. நீ வாத்சல்யன், பக்தர்களுக்கு வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவன், அதனால காப்பாத்துன்னு சொல்லலாம். பக்தியால் வாத்சல்ய பாவாத், நான் செய்கிற பக்தியால் நீ வாத்சல்யத்தோடு கூட வந்து பாகிமாம், என்னை காப்பாற்று. பார்வதி வல்லபா, பார்வதிக்கு பிரியமானவனே, வல்லவன பிரியமானவனே, கணவனே. அந்யம் ந பஷ்யாமி, வேறு யாரும் கிடையாதுப்பா என்னை காப்பாற்றுறதுக்கு, நீ மாத்திரம்தான் காப்பாற்றணும். பாதாரம் ஏதாதிருஷமே, ஒன்ன மாதிரி காப்பாற்றுறதுக்கு. ஸோ பாதாரம் பார்த்தானா, பாதாத்து வந்து ரக்ஷனேன்னு அர்த்தம், பானாலே ரக்ஷா. ஸோ பாக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல பாதாரம், என்னை காப்பாற்றுவன் வேறு யாரும் எனக்கு கிடையாது. ஏதாதிருஷம், ஒன்ன மாதிரி ஓடி வந்து வாத்சல்யத்தோடு காப்பாற்றுற வேறு தெய்வம் எனக்கு இல்லைப்பா.
यदा श्वेतपत्र आयत अलङ्घ्य शक्तेः कृतान्त भयं भक्तवात्सल्यभावात् तदा पाहि मां पार्वती वल्लभ अन्यं न पश्यामि पातारम् एतादृशं मे इदानीं मृतिः मे पवित्री इति अहो सन्ततं चिन्तया पीडितः अस्मि कथं नाम मा भून् मृतौ भीतिः येषां नमस्ते गतीनां गते नीलकण्ठ இதானீம் மிருதிகி இப்போ வருது அப்படிங்கிறார். இதானீம் இப்போ இது வந்தாச்சு, சாவு வந்தாச்சு. மிருதிகி மரணம் வந்து விட்டது. மே பவித்ரி இப்பாயிடும், இப்போ நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வரும்பொழுது அஹோ சந்ததம் சிந்தையா அப்படிதான். எப்போவுமே அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். எப்போ சாவு வரப்படுறது, எப்போ சாவு தெரியலையே, இப்போ வந்துருமோ அப்படின்னு எப்போவுமே பீடிக்கப்பட்ட எண்ணெய், சிந்தையான கவலை, இந்த மரண கவலையில் இருக்கக்கூடிய எண்ணெய். கதம் நாம மிருதௌ பீதிஹி ஏஷா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எப்போ வேணால் மரணம் இருக்கலாம். மரணம்ங்கிறது நிச்சயம், உயிர் வாழறதுங்கிறது தான் டவுட்ஃபுல். சரியா, மரணம் ஒருத்தனுக்கு வந்து எந்த செகண்ட் வரலாம், உயிர் வாழ்வோமா அது டவுட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷனில் மிருதௌ சாவில் மரணத்தில் ஏஷா பீத்திகி இந்த பயம் கதம் நாம எப்படி வராமல் இருக்க முடியும்? வரத்தானே செய்யும், பயம் வரத்தானே செய்யும். அது மாபூத்து, அது வரக்கூடாதுப்பா, அது எனக்கு வரக்கூடாது, அந்த பயமாகப்பட்டது எனக்கு வரக்கூடாது. மாபூத்துனே ஏற்படக்கூடாது. ஸோ நமஸ்தே கதீனாம் கதைன்னு கூப்பிட்றார். எல்லா கதிகளுக்கும் மேலான கதியே, நற்கதியை கொடுக்கக்கூடியவனேன்னு அர்த்தம். இப்போ ஏன்னா பல கதிகள் இருக்குது. நரக கதிக்கு போகலாம், பாத்தாள கதிக்கு போகலாம், சொர்க்க கதிக்கு போகலாம், மோட்ச கதிக்கு போகலாம், ஏகப்பட்ட கதிகள் இருக்குது, போகிறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் கதீனாம் கதி, இப்படி பல வழிகள் இருக்கக்கூடியதில் எல்லாருக்கும் நற்கதியை கொடுக்கக்கூடிய கதே நீலகண்டனே, கழுத்தில் அந்த நீலமணியாக விஷத்தை தாங்கியவனே, நமஸ்தே உனக்கு நமஸ்காரம். इदानीं मृतिर्मे पवित्री इति अहो सन्ततं चिन्तया पीडितोऽस्मि कथं नाम मा भूत् मृतौ भीतिरेषा नमस्ते गतीनां गते नीलकण्ठ. अमर्यादम् एव अहम् आबालवृद्धं हरन्तं कृतान्तं समीक्ष्यास्मि भीतः मृतौ तावकाङ्घ्रि अब्ज दिव्यप्रसादात् भवानी पते निर्भयः अहं भवानी. அமர்யாதம், அதாவது எல்லை இல்லாத, மரியாதைன்னு சீமான்னு அர்த்தம். மரியாதான சீமான்னு அர்த்தம், எல்லைன்னு அர்த்தம். ஸோ அமர்யாதம், எனக்கு எல்லையே கிடையாது. அப்போ நான்கிறது ஆத்மா. ஆத்மாவுக்கு பிறவி இறப்பி எல்லாம் உண்டா? எல்லையே கிடையாது, எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது. ஆத்மா வந்து பரமாத்மாவுக்கு சமமானவர். ஸோ அமர்யாதம், எல்லை இல்லாத நான், ஒரு வரையறைக்குள் தேசகால எல்லையெல்லாம் அடைக்க முடியாது இந்த ஆத்மாவை. ஸோ அகம் அப்படிப்பட்ட நான். பால விருத்தம் ஹரந்தம் கிருத்தாந்தம். நான் பார்க்குறேன் குழந்தையிலேருந்து, பாலர் சின்ன குழந்தையானாலும் எவன் தூக்கின்னு விடுவது, அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. பாலர்களானாலும் சரி, விருத்தர்கள் வயதானவர்களானாலும் சரி, பாகுபாடின்றி கிருத்தாந்தம் ஹரந்தம், அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கானே, ஒருத்தரையா அவன் பாட்டு சாவு கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கானே, அதை நான் பார்த்து சம் ஈக்ஷியா அஸ்மி பீதக, இதை பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஆத்மாவாச்சே, நான் ஒரு எல்லை இல்லாதவன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னை வந்து ஜீவ மரணத்துக்குள்ளே அடைக்க முடியும்னு, ஜனன மரணத்தில் அடைக்க முடியும்னு எனக்கு தெரியக்கூடாதா? தெரியாமல் நான் பார்த்து பயந்துட்டுருக்கேன். அஸ்மி பீதகா, இதை இப்படி கிருதாந்தனை பார்த்து யமனை பார்த்து நான் பயந்துட்டுருக்கேன். மிருதௌ தாவக அங்கிரி அப்ஜ, அதாவது சாகர நேரத்தில் மிருதௌ மரணத்தில் தாவக அங்கிரி அப்ஜன்னு, அங்கிரி அப்ஜன்னு சரோரகம், தாமரை பாதம், உன்னுடைய அந்த தாமரை பாதங்களை, தாவக்கன்னா உன்னுடைய அந்த அங்கிரி பாதங்களை, சரோஜ பாதங்களை, திவ்ய பிரசாதாத், நீ திவ்யமாக அருள் பண்ணணும். உன்னுடைய தேவ அருள் எனக்கு கிடைக்கணும். நான் சாகர நேரத்தில் அட்லீஸ்ட் அந்த சமயத்துலையாவது எனக்கு ஒரு புத்தி வரணும். நான் ஆத்மா, இந்த மரணத்தை பார்த்து பரிசுத்து அப்படி தானே பயமெல்லாம் போயிடுது இல்லையா? நீ ஆத்மான்னு சொல்லி கொடுத்தவனே பரிசுத்து என்ன பண்ணா, துளி கூட பயப்படல, எது வேணா என்னை வந்து கடிக்கட்டோன்னு பேசாமல் இருந்துட்டேன். அது மாதிரி உன்னுடைய பாத சரோரகம் எனக்கு கிடைச்சானா சாகர நேரத்தில் திவ்ய பிரசாதா, நீ அது அருளன் எனக்கு அந்த திவ்யமான பிரசாதத்தை கொடுத்தனால, பவானி பதே,
பவானிபதே பவானி என்பவருடைய பவானி சிவன் பேர், சிவனோட ஒய்ஃபு பவானி பார்வதி, பார்வதியின் கணவரே பார்வதி பதே அகம் நிர்பயக பவானி. இந்த இடத்துல பவானிங்கிறது வெர்பு. முதல் பவானி வந்து பார்வதி நவுனு. இந்த பவானினா நான் ஆக வேண்டும், பவதி பவத்தின்னு இருக்கு இல்லையா, ஆகிறதுன்னு அர்த்தம். பவ ஆனி அது வந்து லோட்டில் வருது. நான் இருக்க வேண்டும், பயமில்லாமல் உன்னுடைய தாமரை பாதம் கிடைச்சானா நான் பயமே இல்லாமல் இருப்பேன், அப்படி நான் ஆக வேண்டும்ங்கிற நிர்பயோகம் பவானி. அந்த ரெண்டாவது வர்புல மீனிங். अमर्यादमेवाहम् आबालवृत्तम् हरन्तं कृतान्तं समीक्ष्य अस्मि भीतः मृतौ तावक अङ्घ्रि अब्जदिव्यप्रसादात् भवानी पथे निर्भयोऽहं भवानी. महादेवाय नमः.